இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு சார்பில் வ.உ.சி. பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர். மாஹேக்கு அரசுமுறை பயணம் சென்ற துணைநிலை ஆளுநர். வரவேற்பு அளித்த அரசு துறை அதிகாரிகள். பூங்காக்களில் உடற்பயிற்சி கருவிகள், யோகா மையங்கள் அமைக்கப்படுமா? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. பொதுமக்களுக்கு ஆன்லைன் மோசடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை. வழிமுறைகளை வெளியிட்ட சைபர் கிரைம் காவல்துறை. இனி விரிவான செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி சட்டமன்றம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், கே.எஸ்.பி. ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 2 நாள் அரசுமுறை பயணமாக மாகே சென்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் காவலர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக மாகே சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் காவலர் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார் ஆகியோர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அரசுத்துறை அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். பூங்காக்களில் உடற்பயிற்சி கருவிகள், யோகா மையம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். வாகன நெரிசல், புகையிலும் பனி அழுத்தங்களுக்கு மத்தியிலும் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் புதுச்சேரி வாசிகள் பெரும்பாலானோருக்கு பூங்காக்கள் தான் கை கொடுத்து வருகின்றது. தங்களது வீடுகளுக்கு அருகில் பூங்காக்களில் காலை மாலை வேளைகளில் உடல் நலனை பேண நடைபயிற்சி செய்கின்றனர். பூங்காக்களில் நடைபயிற்சியோடு அனைத்தும் முடிந்து விடுகிறது என்ற ஏக்கம் பலரிடம் உள்ளது. தமிழகத்தில் சென்னையின் பல பூங்காக்களில் உடற்பயிற்சி கருவிகளும் யோகா மையங்களும் அமைக்கப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட்டது என்றும், ஆனால் புதுச்சேரி பூங்காக்கள் அதிகால கட்டமைப்பிலேயே இன்னும் உள்ளது என்றும், புதுச்சேரியில் உள்ள பூங்காக்களில் உடற்பயிற்சி மையங்கள், யோகா மையங்கள் ஏற்படுத்த போதுமான இடம் இருந்தும் ஏனோ இன்னும் அரசு ஆர்வம் காட்டாமல் உள்ளது என்று பொதுமக்கள் தங்கள் ஏக்கத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தினை போன்று புதுச்சேரி பூங்காக்களில் உடற்பயிற்சி கருவிகள், யோகா மையங்கள் ஏற்படுத்தினால் பொதுமக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் அரசிடம் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வு வழிமுறைகளை சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கும் குற்றவாளிகளை தேடும் பணியிலும் சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அவர்கள் ஏமாறாமல் விழிப்போடு செயல்படவும் பல வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் கொரியர்களில் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் தங்கள் பெயரில் அனுப்பப்பட்டுள்ளதாக மிரட்டி சைபர் கிரைம் சிபிஐயில் இருந்து பேசுவதாகவும், வீடியோ கால் மூலமாகவும் மிரட்டி கைது செய்ய போவதாகவும் பயமுறுத்தி பணம் பறிக்க முயற்சி செய்வார்கள் என்றும், டெலி கம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற போலியான நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சிம் கார்டு மற்றும் ஆதார் கார்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற வெப்சைட் மூலமாக மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்வார்கள் எனவும், மேலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் வெப்சைட்டில் இருந்து ஆன்லைன் லோன் எடுத்தால் உங்கள் போட்டோவை திருடி உங்களை சார்ந்தவர்களுக்கு போட்டோவை மார்பிங் அனுப்பி ஆன்லைனில் எடுத்த தொகையை விட அதிகம் கேட்பார்கள் எனவும், எனவே ஆன்லைன் லோனை நம்ப வேண்டாம் என்றும், ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் என்ற பெயரில் மோசடி நடப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் யாரும் அவர்களுடைய டேட்டாக்களை, அதாவது டாக்குமெண்ட்டுகளை வைத்து யாரும் சிம் கார்டு வாங்கித்தர வேண்டாம் எனவும், அப்படி செய்தால் இந்த சிம் கார்டை பயன்படுத்தி குற்ற சம்பவத்தில் யாரேனும் ஈடுபட்டால் சிம் கார்டை வாங்கி கொடுத்தவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் SMS, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவற்றில் வரும் எந்த லிங்கையும் தொட வேண்டாம் என்றும், அப்படி அந்த லிங்கை தொட்டுவிட்டால் அதில் கேட்கப்படும் OTP எண், பின் நம்பரை யாருக்கும் அனுப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் பழகி
ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்வதும் டெலிகிராம் டாஸ்க் செய்ய சொல்வதும் கிஃப்ட் பார்சல் அனுப்புவதாக கூறினாலும் பணம் கட்டி ஏமாற வேண்டாம் எனவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்று மேல் அதிகாரிகள் போன்றும் நம்மோடு பணிபுரிபவர்கள் போன்றும் போலியான வலைதளங்களில் போட்டோவை பயன்படுத்தி அதன் மூலம் பண உதவி கேட்டால் அனுப்ப வேண்டாம் எனவும் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்துள்ளதாகவும் ஆதார் இணைப்பு என்ற போலியான செய்திகள் வந்தால் யாரும் அதனை நம்பி பணத்தை ஏமாற வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் முக்கியமாக பெண்கள் யாரும் தங்கள் புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் எனவும் அப்படி செய்வதால் பெண்களின் போட்டோக்களை மார்பிங் செய்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் வெப்சைட்டுகளில் தவறான வழிகளில் புகைப்படங்களை போட்டு மிரட்டுவார்கள் எனவும் அதனால் பெண்கள் தனது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் போன்ற பல வழிமுறைகளை பொதுமக்களின் விழிப்புணர்விற்காக சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. உழந்தை ஏரியில் மணல் திட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியின் இரட்டை ஏரிகளாக உழந்தை ஏரி மற்றும் வேல்ராம்பட்டு ஏரி உள்ளது. இந்த 2 ஏரிகளையும் இணைத்து அதில் சுற்றுலா பயணிகளுக்காக படகு போக்குவரத்திற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இதற்காக 2 ஏரிகளின் நடுவே வாய்க்கால் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மழை இல்லாத காலங்களிலும் இதில் தண்ணீர் இருக்கும் என்பதால் அதில் படகு சவாரி செய்யும் விதமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காலங்களில் நகரப் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை தடுக்க மேற்கு பகுதியில் இருந்து வரும் தண்ணீரை தடுத்து இந்த ஏரிக்குள் அனுப்பவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் உழந்தை ஏரியில் இந்த வாய்க்கால் போன்ற அமைப்புக்கு நடுவே மிகப்பெரிய அளவில் மணல் திட்டு உள்ளது. இதனால் தடையின்றி தண்ணீர் ஓடுவது சிரமமாக இருக்கும். எனவே இந்த மணல் திட்டை அகற்றினால் தடையின்றி தண்ணீர் ஓடவும் ஏரியில் கூடுதல் தண்ணீரை சேர்க்கவும் ஏதுவாக இருக்கும் என்றும் மழைக்காலம் தொடங்கும் முன்பே அதற்கு பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடலோர பாதுகாப்பு காவல்துறையினரின் படகினை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பு காவல் பிரிவு செயல்பட்டு வருகின்றது. கடல் பகுதியில் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, கடலுக்குள் மீனவர்கள் படகு பழுதாகி தவித்தால் அவர்களை மீட்டு வருவது உள்ளிட்ட பணிகளில் இந்த பிரிவு காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ரோந்து படகு வாங்கப்பட்டது. அந்த படகு தற்பொழுது பழுதாகி உள்ளது. மேலும் படகின் பக்கவாட்டு பகுதிகளும் உடைந்து சேதமாகி காணப்படுகின்றது. இதனால் இந்த படகினை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டிற்கும் மேலாக தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இந்த படகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் படகு இல்லாததால் கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் ரோந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலோர காவல் படையினர் ரோந்து செல்லும் பொழுது மட்டுமே இவர்களாலும் ரோந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசரத்திற்கு தனியாக செல்ல முடியாத சூழல் நிலவுகின்றது. எனவே கடலோர பாதுகாப்பு காவல்துறையினருக்கான படகினை சீர் செய்ய வேண்டும் எனவும் அல்லது புதிய படகினை வாங்கித்தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி யாகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. மேலும் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் தேதி மங்கள இசை, ஸ்ரீ கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், புதிய சுவாமி சிலைகள் கரிகோலம், மங்கள மகா பூர்ணகாதியுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி 2ஆம் கால பூஜை மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்ற பின்பு 108 வகையான மூலிகை ஹோமங்கள், நவதுர்கா மூல மந்திர ஹோமங்கள் நடைபெற்ற பின்பு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் கோட் திரைப்படம் வெளியிடப்பட்டதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோட் திரைப்படம் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமங்களில் உள்ள 15 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. மேலும் 4 நாட்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அனைத்து திரையரங்குகளிலும் காலை 9 மணி காட்சி உட்பட தினசரி 5 காட்சிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரசிகர்கள் கொண்டாட வேண்டும்
வேண்டும் என நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை ஏற்று புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் 4ஆம் தேதி மாலை முதலே திரை அரங்குகளுக்கு முன்பாக ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்து கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் திரை அரங்குகளுக்கு வெளியே நடிகர் விஜயின் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னை தெரேசா நினைவு தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் அன்னை தெரேசாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீஸ்ட் உட்பட கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகளை உருவாக்க வேண்டும் என்று வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பாண்டி மெரினா கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கமாக அதிகமாகவே காணப்படும். இங்கு சுற்றுலாவினர் சவாரி செய்வதற்காக 4 ஒட்டகம், 2 குதிரைகள் இருந்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்து வந்த 13 வயது ஆண் ஒட்டகம் கடந்த ஜூலை மாதம் திடீரென உயிரிழந்தது. ஒட்டகம் உடல் பாண்டி மெரினா அருகே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. மேலும் ஒட்டகத்திற்கு சரியான உணவு வழங்காமல் கொலை செய்துள்ளனர் என விலங்கு நல ஆர்வலர்கள் ஒதியஞ்சாலை காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், நோய் குறியியல் துறை தலைவர் குமார், பேராசிரியர்கள் தலைமையிலான குழுவினர் முன்னிலையில் ஒட்டகம் தோண்டி எடுத்து பரிசோதனை செய்து மீண்டும் அதே இடத்தில் புதைக்கப்பட்டது. இந்நிலையில் விலங்கு நல ஆர்வலர் ஜெபின் அளித்த புகாரின் அடிப்படையில் பாண்டி மெரினாவில் ஒட்டக சவாரி நடத்தியவர்கள் மீது ஒதியஞ்சாலை காவல்துறையில் பாரதிய நியாய சங்கீதா 325வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதேபோல் புதுக்குப்பம் சான் டியூயோ கடற்கரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் சவாரி செய்யும் ஒட்டகம் அதன் பராமரிப்பாளரை கடித்து காலால் மிதித்து கொன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒட்டக சவாரிக்கு பெற்று இருந்த அனுமதி கடந்த மார்ச் மாதத்துடன் காலாவதி ஆகிவிட்டதால் ஒட்டக சவாரிக்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் விலங்கு வதை சிறப்பு சட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்து விலங்கு நல ஆர்வலர்கள் காவல்துறையில் மீண்டும் மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஒட்டகம் இறப்பு எதிரொலியாக காவல்துறையினரிடம் விலங்கு வதை சிறப்பு சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விலங்கு நல ஆர்வலர்கள் மனு அளித்துள்ளனர். வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 52 கிராமங்களில் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதாகவும், இதனை ஒட்டி கொம்யூன் கிராம எல்லைகளில் விநாயகர் சிலைகள் செய்பவர்கள் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலை அமைத்து விழா நடத்துபவர்கள் கொம்யூன் பஞ்சாயத்தில் அனுமதி பெற வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாமல் தற்காலிகமாக சிலை அமைத்து வழிபட செய்ய வேண்டும் எனவும் இதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் விழா முடிந்தவுடன் சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், ஒலிபெருக்கிகள் அமைத்தால் காவல்துறையில் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், களிமண்ணால் ஆன சிலையினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், ரசாயனம் பூசிய சிலையை பயன்படுத்தக்கூடாது எனவும், எனவே மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் துறை வழிகாட்டுதலின்படி விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட வேண்டும் என்று இந்த செய்திக்குறிப்பில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.